ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். மகாராஜாதிராஜ ராஜகம்பீர ராஜமார்த்தாண்ட ராஜகுலோத்துங்க ராஜகுலதிலக ஈரேழு 14 லோகத்தின் அதிபதி பாரா. இலங்கையின் சிம்மாதனம், அதன் உடைவாள், மணிமகுடம் இவற்றை புத்த பிக்ஷுக்களின் தலைவரான அத்தியக்ஷகர் பொன்னியின் செல்வனுக்கு அளித்தபோது அதனை தம்மால் ஸ்வீகரிக்க முடியாது என்றும் தந்தையின் விருப்பத்தை அறியாமல் எதுவும் தன்னால் செய்ய இயலாது என்றும் பொன்னியின் செல்வர் மிக்க பணிவன்புடன் அதை மறுதலிக்கிறார். அப்போது பிக்ஷு குறுக்கிட்டு கூறினார், இளவரசே, தங்கள் தந்தை சுந்தர சோழர் இன்று சுதந்திரமின்றி சிறையில் இருப்பது போல இருப்பதை நீர் அறிவீரா? ஆம், என் தந்தை நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையில் இருக்கிறார். கால்களின் சுவாதீனத்தை இழந்திருக்கிறார். ஆயினும் அவருடைய பெயரால் அவரிடம் அதிகாரம் பெற்று சோழ நாட்டை ஆளுவோரின் கட்டளைக்கு நான் உட்பட்டவன். அவர்களுடைய கட்டளையின்றி நான் இந்த சிங்காதனத்தை ஏற்றுக்கொண்டால் தேச துரோகியும் ராஜதுரோகியும் ஆவேன். அவ்வாறு தாங்கள் கூறுவதாயிருந்தால், கருதுவதாயிருந்தால் தஞ்சாவூருக்கு தூதுகோஷ்டி ஒன்றை அனுப்ப சித்தமாயிருக்கிறோம். தங்கள் தந்தையார் புத்த தர்மத்தில் மிக பற்று கொண்டவர். எங்கள் வேண்டுகோளை நிராகரிக்க மாட்டார். இந்த நாட்டின் பிரஜைகள் இருக்கிறார்கள். அவர்களுடைய சம்மதமின்றி ராஜ்யத்தை விநியோகிக்க யாருக்கு உரிமை உண்டு? தங்களை அரசராகப் பெறுவதை பெறற்கரிய பேராக இந்த நாட்டு பிரஜைகள் கருதுவார்கள். எல்லோரும் சம்மதிக்கலாம், மகிழ்ச்சியும் அடையலாம். இந்த உலகில் வேறு யாருடைய விருப்பத்தைக் காட்டிலும் நான் அதிகமாக மதிப்பது என் தமக்கையாரின் விருப்பத்தையே. என் அன்னை என்னை பெற்றாள். பொன்னி நதி என் உயிரை காப்பாற்றி அளித்தாள். ஆனால் என் தமக்கை என் அறிவை வளர்த்து அகக்கண்களைத் திறந்தார். அப்படிப்பட்டவருடைய விருப்பத்தைக் காட்டிலும் என் உள்ளத்திலே உள்ள ஒரு குரலின் கட்டளையே எனக்கு மேலானது. மகாபுருஷர்களே, தாங்கள் இந்த சிறுவனுக்கு மனமுவந்து அளிக்கும் மகாபாக்கியத்தை ஏற்றுக்கொள்ளும்படி என் உள்ள குரல் எனக்கு சொல்லவில்லை. தயவு செய்து இந்த சிறுவனை மன்னித்து அருளுங்கள். மறுபடியும் அந்த மகாசபையில் சிறிது நேரம் மௌனம் குடிகொண்டிருந்தது. வந்தியத்தேவனுடைய நாடி நரம்புகள் படபடவென்று துடித்த சத்தம் அவன் காதில் மட்டுமே விழுந்தது. சற்று பொறுத்து பிக்ஷு சங்கத்தின் அத்தியக்ஷகர் கூறினார், இளவரசே, தாங்கள் கூறிய மறுமொழி எனக்கு அதிக வியப்பை அளிக்கவில்லை. ஒருவாறு எதிர்பார்த்தேன். இதனாலேயே இந்த இலங்கை சிங்காதனத்தில் ஏற எவரிலும் அதிக தகுதி வாய்ந்தவர் தாங்கள் என்று ஏற்படுகின்றது. தர்ம சூக்ஷ்மத்தை உணர்ந்த எங்களுக்கு இதை பற்றி சிறிதும் சந்தேகம் கிடையாது. ஆனால் தங்களை வற்புறுத்தவும் விரும்பவில்லை. யோசிப்பதற்கு அவகாசம் கொடுக்கிறோம். ஓராண்டுக்கு பிறகு இதே மாதிரி ஒரு நாள் தங்களுக்கு சொல்லி அனுப்புகிறோம். அப்போது வந்து தங்கள் முடிவான கருத்தை தெரிவிப்பீராக. ஒரு விஷயம் மட்டும் நினைவிருக்கட்டும். இந்த புராதன அனுராதபுரத்தில் பல புத்த விகாரங்கள் மூர்க்கமான யுத்த கொடுமையினால் பாழாய் போயிருக்கின்றன. ஆனால் இந்த மகாபோதி விகாரத்துக்கு மட்டும் எந்தவித சேதமும் இதுவரை ஏற்படவில்லை. ஏனென்றால் இது பூமிக்கு கீழே குடைந்து அமைத்த விகாரம். இங்கே வரும் வழி இவ்விடத்தில் தற்சமயம் கூடியிருக்கும் புத்த சங்கத் தலைவர்களுக்கு மட்டுமே தெரியும். எங்களில் ஒருவர் வழிகாட்டாமல் இங்கே யாரும் வர முடியாது. இலங்கை மன்னர்கள் தங்கள் வாழ்க்கையில் ஒரு தடவை புத்த சங்கத்தாரால் முடிசூடிக் கொள்வதற்கு மட்டுமே இங்கு அழைக்கப்படுவார்கள். அத்தகைய புனிதமான இரகசிய பாதையுள்ள விகாரம் இது. இங்கே தாங்கள் வந்தது, போனது, இங்கே நடந்தது எதையும் பற்றி வெளியில் யாருக்கும் சொல்லக்கூடாது. தங்களுடைய நண்பர்களும் சொல்லக்கூடாது. சொன்னால் மிக கடுமையான தேவ
சாபத்துக்கு உள்ளாகும்படி நேரிடும். அத்தியக்ஷக, சாபத்துக்கு தேவையில்லை. வெளியில் யாருக்கும் சொல்வதில்லை என்று வாக்கு கொடுத்துவிட்டுதான் இங்கே என் நண்பர்களையும் அழைத்து கொண்டு வந்தேன். கொடுத்த வாக்கை ஒரு நாளும் மீறமாட்டேன் என்றார் பொன்னியின் செல்வர். அரை நாழிகை நேரத்துக்குப் பிறகு இளவரசர் அருள்மொழிவர்மரும் ஆழ்வார்க்கடியானும் வந்தியத்தேவனும் அனுராதபுரத்தின் வீதியில் நிலா வெளிச்சத்தில் நடந்து கொண்டிருந்தார்கள். விகாரத்துக்குள் இருந்தவரையில் வாயை கெட்டியாக மூடி வைத்துக் கொண்டிருந்த வந்தியத்தேவன் இப்போது அடக்கி வைத்திருந்த எண்ணங்களையெல்லாம் அவிழ்த்து விட்டான். சோழ நாடு நீர்வளம் நிலவளம் பொருந்தியதுதான். ஆனால் இந்த இலங்கைக்கு இணையாகாது. இப்படிப்பட்ட இரகசிய தீவின் சிம்மாதனம் வலிய வந்ததை உதைத்து தள்ளிவிட்டீர்களே, இது என்ன பேதைமை! தங்களை அழைத்து மணிமகுடத்தை வழங்க வந்த அந்த பிக்ஷுக்களின் மதியை என்னவென்று சொல்ல? அடுத்தாற்போல் நானும் தூணோடு தூணாக நின்று கொண்டிருந்தேனே, எனக்கு கொடுத்திருக்க கூடாதா என்று இப்படியெல்லாம் பொறுமை கூட்டிக் கொண்டிருந்தான். இளவரசர் அவனை சமாதானப்படுத்த முயன்றார். துஷ்டகமனுவின் மகன் சாலி அசோகமாலா என்னும் பெண்ணின் காதலுக்காக இந்த இலங்கை ராஜ்யத்தை துறந்தான் என்று சொன்னேனே, அது உமது காதில் ஏறவில்லையா என்றார். எல்லாம் ஏறிற்று. அப்படி தாங்கள் எந்த பெண்ணை காதலிக்கிறீர்கள்? அவ்விதம் தாங்கள் சிம்மாதனம் ஏறுவதற்கு குறுக்கே நிற்கும் பெண் யார் என்று வந்தியத்தேவன் கேட்டான். ஒரு பெண் அல்ல, 2 பெண்கள். சத்தியம், தர்மம் என்னும் 2 பெண்களை நான் காதலிக்கிறேன். அவர்களுக்காகவே இலங்கை மணிமகுடத்தை வேண்டாம் என்றேன். இளவரசே, தங்களை பார்த்தால் இளம் பிராயத்தினராக காணப்படுகிறது. பேச்சோ வயதான கிழவரைப் போல பேசுகிறீர்களே. நம்மில் யார் வயதானவர், யாருடைய பிராயம் முடியப் போகிறது என்பது யாருக்கு தெரியும்? இப்படி அவர்கள் பேசியபோது வீதியின் ஓரமாக ஒரு பழைய மாளிகையின் சமீபம் போய்க் கொண்டிருந்தார்கள். வீதிக்கு எதிர்ப்புறத்தில் யாரோ கையை தட்டும் சப்தம் கேட்டது. சப்தம் கேட்ட இடத்தில் ஓர் உருவம் நின்று கொண்டிருந்தது. இப்படி வாருங்கள் என்று கூறி இளவரசர் அந்த உருவத்தை நோக்கி வீதியை கடந்து போனார். மற்றவர்களும் தொடர்ந்து போனார்கள். அவர்கள் பாதி வீதியை கடந்து கொண்டிருந்தபோது பின்னால் பெரிய தடபுடல் சத்தம் கேட்டது. திரும்பி பார்த்தார்கள். அவர்கள் எந்த வீட்டின் ஓரமாக போய்க் கொண்டிருந்தார்களோ அதன் மேல் மாடத்தின் முகப்பு இடிந்து விழுந்து கொண்டிருந்தது. அவர்கள் அங்கே வீதியை கடக்க திரும்பியிராவிட்டால் அவர்கள் தலைமேலே விழுந்து கொண்டிருக்கும். ஒரு கண நேர வித்தியாசத்தில் 3 உயிர்கள் பிழைத்தன. அதுவும் எப்பேற்பட்ட உயிர்கள்! நம்மில் யாருக்கு பிராயம் முடியப் போகிறது என்று யாருக்கு தெரியும் என்று பொன்னியின் செல்வர் கூறியது எவ்வளவு உண்மையான வார்த்தை! இப்படி எண்ணி வந்தியத்தேவன் நடுவீதியில் நின்று பார்த்து கொண்டிருக்க இருவரும் அப்பால் சென்றார்கள். வந்தியத்தேவன் அவர்களை மறுபடி அணுகியபோது அங்கே நின்ற உருவம் நிலாவெளிச்சத்தில் நன்கு தெரிந்தது. கண்முன்னே காண்பதை நம்புவதா இல்லையா என்ற சந்தேகம் அந்தச் சமயம் அவனுக்கு உண்டாயிற்று. இது என்ன பைத்தியக்காரத்தனம்! இது எப்படி சாத்தியமாகும்? தஞ்சையில் பழுவேட்டரையர் அரண்மனையில் பார்த்த நந்தினி இங்கே இந்த அனுராதபுரத்து வீதிக்கு எப்படி வந்திருக்க முடியும்? நள்ளிரவில் இங்கே வந்து எதற்காக நிற்க வேண்டும்? மறுகணம் அந்த உருவம் மாயமாய் மறைந்தது. மற்ற இருவர் மட்டும் நின்றார்கள். இளவரசரும் நந்தினியும் நின்ற இடத்தை நோக்கி வந்தியத்தேவன் விரைவாகவே நடந்தான். அவன் அவ்விடத்தை அடைவதற்குள் கொஞ்சம் சந்தேகம் தோன்றிவிட்டது. இவள் நந்தினிதானா? பழுவூர் ராணிக்குரிய உடை, ஆடை, ஆபரணங்கள் ஒன்றுமே இல்லையே. சந்நியாசினியைப் போல அல்லவா எளிய உடை தரித்திருக்கிறாள். முகம் நந்தினியின் முகம் மாதிரி தோன்றுகிறது. ஆனால் ஏதோ ஒரு வித்தியாசமும் இருக்கிறது. அது என்ன? அவர்கள் நின்ற இடத்துக்கு வந்தியத்தேவன் சென்றதும் அந்த ஸ்திரீ நகர்ந்து வீதி ஓரத்து வீடுகளின் நிழலில் மறைந்தாள். வந்தியத்தேவன் பரபரப்புடன் அவளை தொடர்ந்து செல்ல பார்த்தான். இளவரசர் அவனுடைய கையை பிடித்து தடுத்து நிறுத்தினார். ஐயா, அந்த ஸ்திரீ யார்? பார்த்த முகமாகத் தோன்றியது என்றான். இதற்குள் அங்கு வந்து சேர்ந்த ஆழ்வார்க்கடியான், அந்த ஸ்ரீ சோழ நாட்டின் குலதெய்வமாகத்தான் இருக்க வேண்டும். அதோ பாருங்கள், நாம் நிச்சயம் அந்த சமயம் நகர்ந்திருக்காவிட்டால் இத்தனை நேரம் புத்தர் பெருமானின் சரணங்களை அடைந்திருப்போம் என்றான். திருமலை சுட்டி காட்டிய இடத்தை பார்த்தார்கள். அங்கே கட்டிடத்தின் மேற்பகுதி இடிந்து விழுந்திருந்த இடம் ஒரு சிறிய குன்றைப் போல இருந்தது. ஒரு சிறிய யானையை கூட அந்த குன்று வெளியில் வர முடியாதபடி அமுக்கிக் கொண்டிருக்கும். 3 சிறிய மனிதர்கள் எம்மாத்திரம்! நல்ல சமயத்திலேதான் நம் குலதெய்வம் தோன்றி நம்மை கையை தட்டி அழைத்தது என்றார் பொன்னியின் செல்வர். இளவரசே, அந்த ஸ்திரீ யார் என்று சொன்னீர்கள் என்று வந்தியத்தேவன் வியப்புடன் கேட்டான். உமக்கு யார் என்று தோன்றியது? அவளை தொடர்ந்து போக ஏன் எத்தனித்தீர்கள் என்று இளவரசர் கேட்டார். சோழர்களின் குலதெய்வம் என்றல்லவா இந்த வைஷ்ணவர் சொன்னார். சோழர் குலத்துக்கு கேடாக வந்த வேதேவதையாக எனக்கு தோன்றியது. அப்படியானால் யார் என்று எண்ணிச் சொல்லுகிறீர்
என்னுடைய பிரமைதானோ என்னவோ, பழுவேட்டரையர் இளையதாரமாக மணந்திருக்கும் நந்தினி தேவி என்று தோன்றியது. உங்கள் இருவருக்கும் அப்படிப்படவில்லையா என்றான் வந்தியத்தேவன். இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள். அனுராதபுரத்து வீதிகள்ல கண்ட காட்சிகள் வல்லவரையன் மனசுல விந்தையான எண்ணத்தை ஏற்படுத்தினத கொஞ்சம் நினைவு கூர்வோம். சோழ நாட்டுல இவருக்கு உரிமை எதுவும் இல்லை. பட்டத்து இளவரசர் ஆதித்த கரிகாலர் இருக்கார். அவரோட போட்டி போட மதுராந்தக தேவர் இருக்கார். அதனால இந்த இலங்கை தீவுல தனி ராஜ்யத்தை ஸ்தாபிச்சு சுதந்திர மன்னராக விரும்புகிறாரோ? இல்லைனா ஜெயிக்கப்பட்ட நாட்டு மக்களுக்கு இவ்வளவு சலுகை காட்டுவானேன்? நெடுங்கால பகைவர்களோட தலைநகரத்தை அழிச்சு கொளுத்தி தரைமட்டமாக்குறதுக்கு பதிலா இடிஞ்சு போன கட்டடங்களை புதுப்பிச்சு திருவிழா நடத்தவும் அனுமதிக்கிறாரே. சரி, இதுதான் அவன் நோக்கம்னா நல்லது. இந்த வீரபுருஷரிடம் வந்து சேர்ந்தது நல்லதா போச்சு. இந்த எண்ண ஓட்டங்களுக்கு ஏத்தபடிதான் எல்லாம் நடந்துகிட்டு வருது. தங்க சிம்மாசனம், பக்கத்துல ஒரு பீடம், அதன் மேல மணிமகுடம், உடைவாள், செங்கோல் எல்லாம் பளபளன்னு ஜொலிக்குது. இந்த அரியாசனத்தில் அமர்ந்து இந்த மணிமகுடத்தை அணிஞ்சு இந்த செங்கோலை கையில தரித்த பிறகுதான் புத்த சங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அரசனானாங்க இலங்கை ராஜவம்சத்தவர்கள். இந்த புராதன சிம்மாசனம் தங்களுக்காக காத்திருக்கிறது. இதிலே அமரவும் இந்த மணிமகுடத்தையும் செங்கோலையும் தரிக்கவும் தங்களுக்கு சம்மதமா கேட்கிறார் பிக்ஷு தலைவர். இந்த சிம்மாசனத்தில் ஏறி முடிசூடின மகிந்த மன்னர் இப்போ இருக்குமிடம் தெரியாவிட்டாலும் உயிரோடு தானே இருக்கார். அமைதியான குரல்ல அடக்கத்தோடு சொல்லி நிறுத்துறார் அருள்மொழிவர்மர். வந்தியத்தேவனோ பரபரப்பா இருக்கான். மகா பாதகங்களை செய்தவர்கள் புத்த தர்மத்தை பரிபாலிக்க தகுதி இல்லாதவங்கன்னு தேவர்கள் கட்டளையிடுறாங்க. கடைசியா முடிசூடின மகிந்தன் தன் உரிமையை இழந்துட்டான். இந்த நிலையில தங்களை தெரிந்தெடுக்க இந்த சங்கத்தாரும் விரும்புறாங்க. தாங்கள் சம்மதிச்சா இன்றிரவே முடிசூட்டு விழா நடத்திடலாம். இதை கேட்டதும் இன்னும் அடக்கத்தோட சக்கரவர்த்தியின் விருப்பத்தை அறியாமல் என்னால் எதுவும் செய்ய இயலாதுன்னு மறுமொழி சொல்றார் இளவரசர். இதை அடுத்து பிக்ஷு சொன்ன சில யோசனைகளுக்கு பொருத்தமான விளக்கங்களை தந்து, மகாபுருஷர்களே, இச்சிறுவனுக்கு அளிக்கும் பெரும் பேற்றை ஏற்றுக்கொள்ளும்படி என் உள்ள குரல் எனக்கு சொல்லல, மன்னித்தருளுங்கள்னு அடக்கத்தோடு முற்றுப்புள்ளி வச்சிடுறார் அருள்மொழிவர்மர். இந்த அதிர்ச்சி ஒண்ணுமே இல்லைன்னு வெளியே வந்ததுமே புரிஞ்சுக்கிறான் வந்தியத்தேவன். பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.